நாங்க அனுபவட்டி பஞ்சாயத்து ரெங்கராம்பட்டியிலிருந்து வந்திருக்கோம். என் பேரு புனிதா. நாங்க எங்க ஊர் பொதுமக்கள் அனைவரும் எல்லாருமே வந்திருக்கோம். எங்க ஊர்ல கோயில் பக்கத்துல ஒருத்தவங்க ஜெயராமன்றவங்க கடை வச்சு, அதாவது பேருக்கு தான் அது ஹோட்டல் கடை, ஆனா அது பிராந்தி கடை. இந்த பக்கம் ஆட்டோ நிக்குது, இந்த பக்கம் பைக் நிக்குது. நாங்க ஒவ்வொரு தடவையும் பெண்கள் கோயிலுக்கு போகணும்னா கூட ஆம்பளையார் துணை இல்லாம எங்கேயும் போக முடிய மாட்டேங்குது. பயந்துகிட்டு போக வேண்டியதா இருக்கு. நாய் வேட்டை நாய் மாதிரி வளர்த்து வச்சிருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் நாங்கள் சின்ன பிள்ளைய ஒரு ஸ்கூலுக்கு விட்டோம்னாலும் பயமாக இருக்குது. கோயிலுக்கு பக்கத்தில் என்ன பண்ணுறாங்க, குடிச்சிட்டு அங்கே வந்து படுத்துக்கிறாங்க. சுற்று பத்து இருக்கிற ஊர் எல்லாம் பிராந்தி குடிக்க அங்கே தான் வர்றாங்க. எது பேசினாலும் அசிங்கமாக பேசுகிறாங்க. கோயிலில் நான் 2 தடவை திருட்டும் போயிருச்சு. நாங்கள் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அவங்க பார்த்தாங்க. ஒரு 2 தடவைக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு வாரத்துக்கு 10 நாளைக்கு வரணும் அமைதியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் திருப்பி அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆரம்பிச்சிடுறாங்க. நாங்கள் போய் என்னையா இப்படி வண்டி நிற்கிதுன்னா எங்களையே சத்தம் போடுறாங்க, அசிங்கமாக பேசுகிறாங்க, அக்கிரமாக தான் பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்க, உங்கள் ஊரில் தானே ஆள் இருக்காங்க அப்படின்னு ஏதோ பேசுகிறாங்க. தேவையில்லாதெல்லாம் பேசுகிறாங்க. கோயிலில் நாங்கள் சுத்தம் செய்ய போனால் அவங்களுக்கு என்ன, அங்கிட்டு போய் கழுவுங்க, அங்கிட்டு போய் சுத்தம் செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. விட்டா என்ன பண்ணுறாங்க, ஒரு தடவைக்கு அவங்க வர்றப்ப ஒரு சிம்பிளாக ஒரு கடை வச்சுருந்தாங்க. இப்போ பெரிய கடை வச்சுருக்காங்க. அந்த இடத்த பூரா சுற்றி அவங்களே வளைச்சி வச்சுக்கிட்டாங்க. ஆக்கிரமிப்பு அதிகமாக பண்ணி வச்சுருக்காங்க. மேக்கலா வெட்டிக்காரவங்க எங்கள் ஊருக்காரவங்களே கிடையாது. எங்கள் ஊர் சம்மந்தம் இல்லை. அவங்க வந்து இப்போ 6 வருஷம் ஆகுது. 6 வருஷம் எங்களுக்கு ஒவ்வொரு தடவை தீ மேலே நடக்கிற மாதிரி இருக்கு. எங்கே போனாலும் எங்களுக்கு பயமா இருக்கு. பிராந்தி விற்கிறாரு, கஞ்சா விற்கிறாங்க, எல்லாம் விற்கிறாரு, எல்லா போதைப் பொருளும் விற்கிறாரு. எல்லா ஹோட்டலுக்கு பேருக்கு தான் ஹோட்டல் கடை. நிறைய ஆம்பளைய செத்து போயிட்டாங்க. நிறைய ஆம்பளைய குடிச்சு செத்து போயிட்டாங்க. நாங்க இப்ப எங்க ஊர்ல குடிச்ச இளந்தாரி இப்ப எங்க ஊர போயிட்டாங்க. வயசானவங்க தான் இருக்காங்க. அவங்க பிராந்தி கடையில சப்ளையரா பாத்துட்டு இருந்தாரு. ஆமா, இப்ப இன்னைக்கு அவரு சொத்து மதிப்பு நிறைய இருக்கு. இதெல்லாம் முதல்வர் கேட்கணும். இங்க இருக்கிற கலெக்டர் பார்த்து எங்களுக்கு செய்யணும். நாங்கெல்லாம் அவங்கள நம்பித்தான் வந்திருக்கோம். மனு கொடுத்துருக்கோம். இதுக்கு முதல்ல கலெக்டர் ஆபீஸ்க்கு நிறைய வந்திருக்கோம். போலீஸ் சொன்னா ஒரு தடவை கேட்கறாங்க, மறு தடவைக்கு என்ன பண்றாங்க, அவங்க வந்தப்ப ஃபார்மாலிட்டிக்காக பயந்த மாதிரி நடிச்சுட்டு திரும்பி 3 மாசம் கழிச்சு ஆரம்பிச்சிடுறாங்க. எங்களுக்கு இது நடவடிக்கை எடுத்து கொடுக்கணும் ஐயா. இந்த மாதிரி கோரிக்கையெல்லாம் உடனே நிறைவேற்ற சொல்லிருக்காங்க. ஆமையா, இன்னைக்கு இது சம்பந்தமா நீங்க மனு கொடுக்க வந்திருக்கீங்க. ஆமாங்க ஐயா, அதுக்காகத்தான் வந்திருக்கோம். அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும் உங்களோட? நாங்க போராட்டம் பண்ணுவோம் ஐயா. போராட்டம் பண்ணுவோம் ஐயா. நாங்க எங்க வீட்டுல போற சின்ன பொம்பளை பிள்ளைங்க அதிகமா இருக்காங்க. பொறுத்தண்ட எங்க ஊர்ல லேடிஸ் தான் அதிகமா இருக்கும். அதுக்கு மேல எங்களுக்கு எதுவும் நடவடிக்கை எடுக்காட்டி எங்க ஊர்ல இருந்து எல்லாருமே ரேஷன் கார்டு கொண்டு வந்து கலெக்டர் ஆபீஸ்ல ஒப்படைச்சிருவோம். எங்களுக்கு நீதி வேணும். அந்த கடையெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துடணும்.